அட்டகாசமான கருவேப்பிலை குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுட்டு ஒரு 5-6 மிளகு, சீரகம், ஒரு 4-5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 5 சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா முறுமுறுன்னு வறுத்துட்டு மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அதே கடாயில் தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, சீரகம், சோம்பு, வரமிளகாய், பெருங்காயம், 2 வரமிளகா, அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு சுண்ட வத்தல் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே 10 பூண்டு பல் பொடியாக நறுக்கின சேர்த்துட்டு ஒரு 20 சின்ன வெங்காயத்தையும் முழுசாக சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே தேவையான அளவுக்கு குழம்பு தூளும் கொஞ்சம் மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளி மிக்சியில் அடித்து சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த கருவேப்பிலை பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதிச்சு வரும்போது லெமன் சைஸுக்கு புளியையும் கரைச்சிட்டு அதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு நல்லா கொதி வந்ததும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இறக்கணும்னா அருமையான கருவேப்பிலை குழம்பு ரெடி ஆயிரும். இட்லி, தோசை, சாதம் எல்லாத்தையுமே தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.